விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே புதிய தலைமுறை சார்பில் நடைபெறும் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி அறிவியல் கண்காட்சியில் பள்ளி மாணாக்கர் தங்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். பள்ளி மாணாக்கரின் மனதில் புதைந்திருக்கும் அறிவியல் தேடலுக்கு வழித்தடம் அமைத்து தரும் முயற்சியாகவும், இளம் தலைமுறையினர் அறிவியலில் தலைசிறந்து விளங்க வேண்டும் என்ற சிந்தனையின் வெளிப்பாடாகவும் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி எனும் அறிவியல் கண்காட்சியை முன்னெடுத்து வருகிறது புதிய தலைமுறை. அந்த வகையில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கலில் உள்ள AAA இன்டர்நேஷனல் பள்ளியில் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சியை நடத்துகிறது புதிய தலைமுறை. நிகழ்ச்சியை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன், பள்ளியின் இணைச் செயலாளர் விக்னேஷ்குமார் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். கண்காட்சியில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 50க்கும் அதிகமான பள்ளிகளைச் சேர்ந்த 700க்கும் அதிகமான மாணாக்கர் தாங்கள் கண்டுபிடித்துள்ள புத்தம்புதிய படைப்புகளை காட்சிப்படுத்தி செயல் விளக்கம் அளித்தனர். இதில் சொக்கநாதன் புத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணாக்கரான சசிகுமாரன், நித்யமாதேஷ்ராஜ் ஆகியோர் உருவாக்கியிருந்த பேபி சேஃப்டி மொபைல் சார்ஜர் பார்வையாளர்களை ஈர்த்தது. நம்ம ஃபோனை மட்டும் எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணனாலும் கரண்ட் பாஸ் ஆகும். இந்த கரண்ட் ஃப்ளோ சென்சார் அதை கண்டுபிடிச்சி அப்படி போய் பியோடு ரிலேக்கு போய் இந்த கரண்ட் ஃப்ளோ அதை தடுத்துடும். அதனால் நிறைய விபத்துகளும் தடுக்கப்படும். ஜூனியர், சீனியர் என 2 பிரிவுகளில் நடத்தப்படும் கண்காட்சியில் சிறந்த கண்டுபிடிப்புகளுக்கு சிவகாசி சார் ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் பரிசுகளை வழங்கி கௌரவிக்கிறார்.